கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். இன்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன் என்று நாம் எல்லோரும் சொல்கிறோம். இக்கட்டான நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். எப்படி? தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது, அவர் நமக்கு மீட்டெடுத்த அந்த ரட்சிப்பின் மூலமாக நமக்கு இப்போ இளைப்பாறுதல் தந்துவிட்டார். இப்போ நான் அதை தெரிந்து கொள்ள வேண்டியதுதான் நம்முடைய வேலை. ஆகையால் இக்கட்டு நாளிலே அந்த நாட்கள் எல்லாம் என்னை விடுவிக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார், அதனால் நான் இளைப்பாறுதல் அடைவேன் என்று நாம் சொல்கிறோம். அந்த மாதிரி இன்னைக்கு காலை வேளையிலே கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருகிறேன், ஆகையால் என்னை விட்டு விடாதே, என்னுடைய ரட்சிப்பை நீ தொடர்ந்து கற்றுக்கொள், உனக்கு இளைப்பாறுதல் தருகிறவர் நான் உனக்கு கூட இருக்கிறேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அதனால தான் நான் ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்குறோம். கர்த்தர் உன்னை தினமும் தேடிவர் என்ற தலைப்பில் அதிகமாக தியானிக்கிற காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை எப்படியெல்லாம் நேசிக்கிறார், எப்படி விடுதலை ஆக்கிறார், எப்படி ரட்சிக்கிறார், எப்படி நமக்குள்ளே வந்து அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், அவர் எப்படி மகிமையை நமக்கு வெளிப்படுத்துகிறார், இப்படி ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு நாளும் நாம் கற்றுக்கொண்டே வந்து கொண்டே இருக்கிறோம். ஆகையால் தொடர்ந்து சின்ன சின்ன விஷயம் தான் இருக்கும், ஒரு நிமிஷம் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் தொடர்ந்து கேளுங்க. புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. தொடர்ந்து ஒரு கர்த்தருடைய வார்த்தை ஒரு நிமிஷம் கூட நீங்கள் கேட்கறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லையா? தொடர்ந்து கேளுங்க. ஏதாட்டும் ஒரு வார்த்தை உங்களை வந்து சென்றடையும் அந்த மனதிலே. இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறீங்களா, ஒரு காரியத்துக்கு போகிறீங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு இளைப்பாறுதல் தேவன் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.